கள்ளக்காதலை தட்டி கேட்ட தாயை மகளே தீ வைத்து எரித்து கொலை செய்த கொடூரம் சென்னை பல்லாவரத்தில் நடந்திருக்கிறது. பெற்ற தாயை தீ வைத்து எரித்துவிட்டு தற்கொலை நாடகமாடிய மகள் சிக்கியது எப்படி? பத்து மாதம் சுமந்து பெற்ற தாயை தெய்வமாக மதிக்கும் சமுதாயத்தில் ஒரு பெண் தனது தாயை தீ வைத்து எரித்து கொலை செய்துள்ளார். கொலை செய்ததோடு தாய் தற்கொலை செய்து கொண்டார் என நாடகம் ஆடியுள்ளார் அந்த 26 வயது மகள். உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது எப்படி? சென்னை பல்லாவரம் அடுத்த குரோம்பேட்டை மீனாட்சியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த 58 வயது பூபதி என்ற பெண்ணுக்கு 3 மகள்கள் உள்ளன. 2 மகள்களுக்கு திருமணமான நிலையில் 26 வயதான கடைசி மகள் நந்தினி தனது தாயுடன் வசித்து வந்தார். கடந்த 7ஆம் தேதி வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த தாய் வீட்டில் படுத்து தூங்கியுள்ளார். அப்போது அவர்களது வீட்டில் கதறல் சத்தம் கேட்டுள்ளது. அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது தாய் பூபதி திடீரென மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து தற்கொலை செய்ய முயன்றதாக நந்தினி கதறி அழுதுள்ளார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நந்தினியின் தாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து குரோம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணையின் போது நந்தினியின் செயல்பாட்டில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் அவரின் தொடர்புகள் குறித்த விசாரணை நடத்தினர். தனது தாய் தற்கொலை செய்து கொண்டாரா, தானாக தீப்பற்றியதா, என்ன காரணம் என துருவி நந்தினியிடம் போலீசார் விசாரித்தனர். முன்னுக்கு பின் முரணாக பேசிய நந்தினி போலீசாரின் பிடியில் சிக்கிக்கொண்டார். திருநீர்மலையைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமான 46 வயதான முருகன் என்பவருக்கும் நந்தினிக்கும் தொடர்பு இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். இதனை அறிந்த நந்தினியின் தாய் முருகனுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என கண்டித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நந்தினி காதலனுடன் சேர்ந்து தாயை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளார். அவர்களின் திட்டத்தின்படி வீட்டில் தூங்கிய தாய் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொளுத்தி விட்டதாக நந்தினி வாக்குமூலம் அளித்துள்ளார். தாய் எரிந்த நிலையில் வெளியே வந்தவுடன் செய்வது அறியாமல் பொய்யாக கண்ணீர் விட்டு நடித்ததாகவும் நந்தினி வாக்குமூலம் அளித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நந்தினியையும் அவரது காதலன் முருகனையும் குரோம்பேட்டை போலீசார் கைது செய்தனர். இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தவறான உறவை தட்டி கேட்ட தாயை காதலனுடன் சேர்ந்து தீ வைத்து கொளுத்தி கொலை செய்த மகளின் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்றச் செய்திகளின் உண்மையான பின்னணியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.